உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கார். அது உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து உள்ளார். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஒரு சிறப்பான மாசம் சார். இதை கொஞ்சம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் சொல்லுவோம், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த தனக்காரகன் உச்சம் பெற்று வேற இருக்கார். அப்ப இந்த டைம்ல நீங்க பணம் விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு. இப்போ நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு எனக்கு பணம் இருந்தா நான் இந்த வேலையை செஞ்சிருவேன், பணம் இருந்தா நான் இந்த பிசினஸ் பண்ணிடுவேன், பணம் இருந்தா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகள் செஞ்சு எதுவும் நடக்காம இருக்கு சார். எங்க சார், எங்க பணம் கேட்டாலும் அப்புறம் வா, நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு சொல்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாசம் அதற்கான முயற்சிகள் செய்வது சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க சும்மா யார்ட்டே பேசியிருப்பீங்க, சரி பேப்பர்ஸ் கொடுங்க பார்க்கலான்னு இருப்பாங்க. கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா உடனே கிடைச்சிடும். இல்லை யார்கிட்டயாவது பணம் கேட்டிருக்கீங்க, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்கே இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யார்கிட்டையாவது எனக்கு இந்த பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு சூழல் இந்த மாசத்துல அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல வேலையில இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த மாதம் வேலை மாறணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா இம்மிடியட்டா அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மிதுன ராசி என்பவர்கள் இந்த மாதம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நான் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுறேன் சார், 1 வருஷமா ட்ரை பண்ணுறேன், கிடைக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்வதற்கான ஒரு சூழல் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூவாவது அதில் கடைசியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு இடம் விற்கிறீங்க வச்சுக்கோங்க, ஒரு வீடு விற்கிறீங்கன்னா இந்த மாசம் அந்த இடத்த விற்கும் போது நீங்க ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த மாசம் நீங்க அந்த இடத்த விற்கும் ஒரு 11 லட்ச ரூபா சொன்னீங்கன்னா, அந்த 11 லட்சத்திற்கும் அந்த இடம் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கண்டிப்பா லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது முக்கியமா இடம் வீடு சார்ந்த விஷயங்களை ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா செவ்வாய் உங்க ராசியிலே இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்களை பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கனால, குடும்பஸ்தானத்துல புதன் இருக்கனால நிறைய பேருக்கு ஆவணி மாதத்துல திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க மேட்ரிமோனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வரனை பார்த்து ஃபைனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள். அது மாதிரி குடும்பத்துல சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய முக்கியமான மாதம். குடும்பத்தோட வெளியில
எங்கேயாவது வெளியூர் பிரயாணம்லாம் பண்ணக்கூடியதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியாக இருக்கீங்க, இது வரைக்கும் நான் எந்த சேமிப்பும் இல்லை சார், நான் சேமிப்பு பண்ண முடியலன்னு நினச்சா கூட இந்த மாதம் நீங்கள் ஒரு ₹100 ₹500 ஒரு ₹1000 எஃப்டியோ ஆர்டியோ இல்லை எஸ்ஐபியோ ஏதோ ஒரு மந்த்லி டெபாசிட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுங்க. முக்கியமாக உங்களுடைய குழந்தைங்க மேலே பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் யோசனை பண்ணுவீங்க. அதை கண்டிப்பாக உடனே ஆரம்பிச்சிருங்க. செஞ்சிட்டிங்கன்னா இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக அமையும்.